இங்க இந்த பொண்ணு காலையிலேயே பூரி சுடுறதுக்காக ஒரு பாக்கெட்ல இருக்கிற எண்ணெயை ஃபுல்லா ஊத்திட்டு அந்த பாக்கெட்டை குப்பை தொட்டில போட்டுறா. இத பார்த்து அவளோட மாமியார் ரொம்பவே கோபமாகி குப்பை தொட்டில போட்டிருந்த எண்ணெய் பாக்கெட்டை எடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல வச்சு அந்த பாக்கெட்குள்ள இருக்கிற எண்ணெயை ஃபுல்லா புளிறாங்க. இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் வந்திருக்கிறத பார்த்துட்டு இதை வச்சு இன்னும் 4 பூரி சுடலாம். சோ இப்பதான் நீ புதுசா கல்யாணம் முடிச்சு வந்திருக்க, போக போக நீ கத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிறாங்க. இந்த அம்மாவுடைய பையன் கல்யாணம் முடிஞ்சாலும் அவனோட சம்பளத்தை அவன் வைஃப் கிட்ட கொடுக்காம அவன் அம்மா கிட்ட கொடுக்கறான். இதெல்லாம் அந்த பையனோட வைஃப்க்கு ரொம்பவே கோபமாயிருது. அந்த பையன் அவன் பைக்கு பெட்ரோல் போடணும்னா கூட அவன் அம்மா கிட்ட தான் கேக்குறான். அவன் அம்மா என்னன்னா வெறும் 200 ரூபாய் பெட்ரோல் போடுறதுக்கு குடுக்குறாங்க. அவங்க மருமக வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த மாமியார் மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு கடையில 1 கிலோ வெங்காயம் 35 ரூபான்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த மாமியார் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபான்னு சொல்லி வேற ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. வேற ஒரு கடையில 1 கிலோ வெங்காயம் 30 ரூபான்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த மாமியார் இதை விட இன்னொரு கடையில கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மருமகளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த கடையில 1 கிலோ வெங்காயம் 40 ரூபான்னு சொன்னதால அந்த கடையிலயும் வாங்காம அவங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணுக்கு இவ மாமியார் இவ்வளவு கஞ்சமா இருக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அதனால இவ மாமியார் கூட இனிமேல் எந்த ஒரு மார்க்கெட்டுக்கும் போக கூடாதுன்னு நினைக்கிறா. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு பீங்காங் கப்ல டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ மாமியார் அந்த கப்பை வாங்கிட்டு இது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறது, கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னா ஒரு கப் 60-70 ரூபாய் சொல்லுவாங்க, அதனால நம்மளால இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கப்பை வாங்கிட்டு போயிறாங்க. சோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் தியேட்டர்ல படம் பார்க்க போலாம்னு போனா அந்த பொண்ணோட மாமியார் அவங்க பையனை வெறும் 3 மணி நேரம் படத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ண போறியா, படத்துக்குலாம் போக வேணாம், வீட்டிலேயே ஏதாச்சும் படம் போட்டு பாருன்னு சொல்றாங்க. இத பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசை உங்க அம்மா கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அந்த காசை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிரா. அதை கேட்ட அந்த மாமியாருக்கு ரொம்பவே கஷ்டமாகி அழ ஆரம்பிச்சிராங்க. அப்பதான் அந்த மாமியார் சொல்றாங்க, என் பையனுக்கு 5 வயசா இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து என் பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கனமா தான் வளர்த்துட்டு இருந்தேன். இப்பயும் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணல, அவன் சம்பளத்தெல்லாம் சேர்த்து வச்சு 10 பவுன் வாங்கியிருக்கேன், இது கூட வீடு கட்டுறதுக்கு உதவுமேன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை பேங்க்லயும் போட்டு வச்சிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்காக தான் பார்த்து பண்றேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிராங்க. இதை கேட்டதும் இந்த பொண்ணு மனசு மாறி அவ மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துரா.